சித்தியா மேல ஊத்துவோம். யார் மேலேயும் ஊத்த முடியாது. சித்தியா மேல ஊத்தலாமே, எனக்காவது கத்து கொடு. சித்தப்பா ரோட்ல போனது யாருமே வந்து தண்ணி ஊத்தல. அக்கா பாவமா இருந்துச்சு சித்தி. இந்த தண்ணி கொண்டு போய் அது மேல ஊத்திட்டு வரியா? ஊத்துறேன். நீ வந்தாத்தான் நான் ஊத்துவேன். சரிவா? சித்தி வந்துருக்கேன். இதை கொண்டு போய் அது மேல ஊத்திட்டு வந்து. சரி சித்தி. வா வா, நல்லா ஊட்டிக்கிட்டு. மானகிட்ட பயிலுங்க. மனசுக்கு இவ்வளவு பயம் இருக்குல்ல, எதுக்கு போராட்ட நாளை இருக்கு? வசந்தி பயப்படாத, சொல்ல மாட்டேன். எனக்கு சந்தோஷமா இருக்குது. மாமத்த விளக்கு இப்படித்தான் வந்து பண்ணிடலாம். வீடு தெரிவிட்டேன் எல்லாத்தையும் வீட்டு இல்லையா? நேரமா காத்துட்டு இல்லையா? சந்தைக்கு போய் மீட்டிங் லேட் ஆகி போச்சு. ரொம்ப ஆரம்பிச்சுட்ட, ஒரு வம்புலாம் பாத்துக்க. மணி 9:45 ஆகுது. இன்னும் அந்த பயலை காணோம். எங்க போயிருப்பா இவன்? இது எங்க இருந்து தூக்கிட்டு வர்ற? எதே தூக்கிட்டு வரேன்னா என்ன என்ன அவ்வளவு காலம் நினைச்சிட்டீங்களா? வாடகை எடுத்து வாங்க. அது எப்படியே எடுத்துட்டு போ. எங்க பணம்? இப்ப மணி என்ன? 9:45. 10:05 வாங்கிக்கங்க. இவர் பெரிய வெள்ளக்கார வீட்டு போல சொன்னா கேட்டா வெள்ளக்காரன் பேரனோ இல்லையோ 10:05 வாங்கிக்கங்க. அதை நான் பாக்கத்தாண்டா போறேன். சரி சரி அழுத்துங்க. வரும்போது நான் அழுத்துறேன். நான் எதுக்கு அழுத்துறேன்? நீ அழுத்து. வரும்போது நீங்க அழுத்த முடியாது. அதெல்லாம் நான் அழுத்துவேன், நீ அழுத்துற. உட்காந்துட்டீங்களா? உட்காந்துட்டேன். வாங்க தர்மாஸ்திரி, நம்மாஸ்திரி. என்னடா இங்க கூட்டிட்டு வர? அண்ணா வியாபாரத்துல உங்களுக்கு அடிக்கடி கோவம் வருது. நான் டாக்டர்கிட்ட கிசி பண்ணேன். ஒரு ஊசி போட்டா சரியா போகும்னாரு. பணம் கேட்டா ஊசி போடு பாசி போடு தோசி பயில. நீங்க போட்டுக்கங்க, பணம் தன்னால வரும். அப்படியா? போங்க போங்க உட்காருங்க. நம்ம ஆஸ்பத்திரி தான். உட்காருங்க. நரசம்மா நான் சொல்ல அது இவர்தான். ஓஹோ அப்படியா? அண்ணா உங்களுக்கு கோவம் வர மாதிரி கேள்வி கேட்பாங்க. நீங்க எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் நான் சொல்லிக்குவேன். புரியுதா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? ஒரு 4 குழந்தைங்க வச்சுக்கோங்களேன். சரி. மனப்பூர்வ சம்மதம் தானே? எனக்கு மனப்பூர்வமா சம்மதம் எழுதுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அவர் கையெழுத்து போட தெரியாது. என்கிட்ட கொடுங்க, நான் போடுறேன். உள்ள போய் படுங்க. டாக்டர் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நான் எத்தனை பேருக்கு தண்ணி காட்டியிருக்கேன். எனக்கு இவன் தண்ணி காட்டுறானா? இருக்கட்டும். நரசு நரசு கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நீங்க விரல கடிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகல. எனக்கு கூட கல்யாணம் ஆகல. என்ன மரசம் நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க? வாங்க டாக்டர். நான் எங்க வந்தேன்? ஒரு பண்ணி ஒண்ணு 7-8 பெத்து போட்டு உட்கார்ந்து இருக்குது. அதை கூட்டி வந்தேன். 93 பேரை கொண்டு வந்தீங்க. 7 பேரை கூட்டி வந்தா கோல்டு மெடல் வாங்கிடுவீங்கன்னு பார்த்தேன். கூட்டி வர்றேங்க. நிறைய அலையுது. நான் கூட்டி வர்றேன். இந்த வர்றேன். உங்களை டாக்டர் கூப்பிடுறாரு. ஆயிருச்சா? அதுக்குதான் வாங்க. நீ போக வந்துடுறேன். நரசு நம்ம போயிட்டு வந்து நம்ம பேமி ஏலியை பத்தி பேசிடுவோம். நர்ஸ் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தூக்கம் வருமா? நான் ராத்திரி கூட தூங்க மாட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னேன். உங்கள்ட்ட வந்துட்டாங்களா? ஐயோ என்ன இது? அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம்.
நீங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நான் எடுத்துக்கிட்டேன். மிச்சத்துக்கு 4 கிலோ அரிசி வேட்டு சட்டை இதுல வச்சிருக்கேன். இத வச்சு நீங்க பொழைச்சுக்கீங்க சார். ஐயோ எனக்கு கல்யாணமே ஆகலையே, என்ன குழந்தை குட்டி எப்படி பிறக்க? ஆனா எனக்கே இன்னும் பிறக்கல. இனிமே ஆகி அது பிறந்து இந்த நாட்டுல வளர்ந்து உடனே தள்ளாதீங்க, தையல் பிரிக்கிறோம். பிரிட்டு மேடம். அந்த தையல் எதுக்குடா? ஏண்டா நானே பட்ட பகல்ல நூற்றல் அடிக்கிறவன், என்கிட்டயே நீ நூற்றல் அடிக்க பாக்குறியா? எப்படி? நாங்க வரும்போது சைக்கிள் மிதிக்க முடியாதா? இப்ப நீங்க மிதிப்பீங்களா? ஐயோ தையல் பிரிக்கிறோம். புலிவாயில சிக்கின ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறதும் உன் புருஷங்கிட்ட சிக்கின அந்த புள்ள வசந்தியை காப்பாத்துறதும் லேசப்பட்ட காரியம் இல்ல. என்ன பண்றது? பொண்ணா பிறந்தவ இதெல்லாம் சமாளிச்சுதான் ஆகணும். சுந்தரபாண்டியங்க இந்த கையோடையே கூட்டி வந்திருக்கேன். நாளைக்கு விடுகிறதுக்குள்ள 2 பேருக்கும் ஒச்சாந்தம்மன் கோயில்ல கல்யாணம். மனசை தேத்திக்கிட்டு போய் வசந்தி பிள்ளை அனுப்பு. ஏத்த அழுகுற? சாமத்துல திருட்டு தனமா புள்ளி அனுப்ப வேண்டிய நிலைமை வந்துருச்சு. என்னப்பா அவன் நீங்க எங்க அனுப்புற? அவன் மனசுக்கு பிடிச்சவரோட வாழத்தானே அனுப்புற. கண்ணை தொடச்சுக்கோ. உன் புருஷன் வந்தாலும் வந்துருவான். இந்த பாரு, நான் மண்டபத்துக்கிட்ட நிக்கிறேன். நீ அவங்க 2 பேரும் சீக்கிரம் அனுப்பி வை. நீ இங்க பேச மாட்ட. எங்க வீட்டுக்கு வா, உன்னை பேச வைக்க. சொல்லி நீ அந்த வீட்டுல இருப்பேன்னா உன் அக்கா அதே வீட்டுக்கு வந்துருவா. வாழா வெட்டியா? இதுதான் என் வீடு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, உனக்கு உரைக்கல. நான் வரமாட்டேன், நீ போயிரு. எதுக்கு வச்சு வர மாட்டேங்க? போயிரு. திருச்சித்தனமா வீட்டுக்கு நோஞ்சு இல்லாம இஷ்டம் இல்லாத போன கடத்திட்டு போக வந்து நாட்டாவ மகன வெள்ளிய வட வெள்ளாட்டு புழுக்க கண்ட நாயில வந்து நம்ம சோத்தை வச்சு கொண்டு பாக்கு. வாழ வாழ இன்னையோட இந்த பிரச்சனைக்கு 2 ஒன்று பாத்துறேன். நாட்டாவ மக பரவாச வழியா பேர வந்துருக்கான். இந்த வெட்ட கட்ட நாள் வெளியே வந்து காசு போயா? இப்படி எல்லாருக்கும் முன்னாடி தலைமுறை வச்சிருக்க. இனிமே எனக்கு நீ மகனும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. போறாங்க இருந்து போடா. அப்பனும் இல்ல மகனும் இல்லைன்னா திருடன் ஆகுமா? வசந்தி கையை பிடிச்சிட்டு சொல்ல போயுமாயா? சுந்தரபாண்டி 2 நாளைக்கு இந்த ஊருக்குள்ள வரமாட்டா. பிறகு 3ஆவது நாள் செவரட்டி குதிப்பா, 4ஆவது நாள் ஓட்ட பிடிச்சு இறங்குவா. வசந்திக்கு என்ன நாயா? என்ன இந்த பொண்ணோட பிரச்சனை பெரிய மண்டடியா போச்சு. காப்பு இறங்குற வரைக்கும் பஞ்சாயத்து வேலை கூட முடியாது. கோயில் கூட முடியட்டும், பேசி தீர்த்துக்கிடுவோம். வீர சுந்தரபாண்டி தேவன் பொண்டாட்டிங்கிறத காட்டிட்டு வரையாக்கும். இந்த நேரத்துல தனியா வண்டி எடுத்துட்டு போற அளவுக்கு அப்படி என்ன ரகசியம்? இதுல ரகசியம் என்ன ரகசியம்? என் பேரோட தான் போயிட்டு வரேன். ஆமா, நான் தெரியாம தான் கேட்கேன். அவன சொத்த பிள்ளை தானே. அவனை வீட்டு வாசப்படி மிதிக்கான்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கியே, உன் மனசுல நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? நீதான் அவனை கெடுக்க. நீ அவனுமா சேர்ந்து ஏன் இப்படி திருத்தனம் பண்ற? நான் தான் திருட்டுத்தனம் பண்றேமா? உன் பரம்பரையே திருட்டுத்தனம் பண்ற பரம்பரை தானடா. உங்க அப்பரு என் ராசா என்ன குதிரையில சிறை எடுத்து வந்து தாலி கட்டிக்கிட்டாரு முறை இல்லாம. நாங்க வரலையா? ஏன் நீ இவனை வெத்தலை மட்டுக்குள்ள மறைச்சு எடுத்துட்டு போய் வச்சு விநாயகர் கோயில தாலி கட்டிக்கிட்டு வந்த முறை இல்லாம? நீங்க வரலையா? இன்னைக்கு என் பேரு முறை பொண்ணை தேடி போனது உங்களுக்கு எல்லாம் திருட்டுத்தனமா போயிடுச்சு. ஏ நாட்டாம நாட்டாம ஆன உடனே பழசெல்லாம் மறந்து போயிடுச்சு. நாயத்தோட நடந்துகிட்டவன் இன்னைக்கு நடுக்காட்டுல குளிர்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நாட்டாம பண்ணிவிட்டான். நாட்டாம கூட்டாம இவனுக்கு பண்ணதெல்லாம் மறந்துடும். நீ ஏண்டி பறக்க பறக்க முடிக்க?
ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா நெஞ்சடைக்கு பஞ்சாயத்து குடிச்சு மூக்கையா நாட்டாம ஆனா வசந்தி சுந்தரமாட்டிக்கு தான் எழுதி வச்சுக்க. அண்ணா வசந்தி எனக்கு இல்லண்ணா, வசந்தி உனக்கு வேணும்னா நீ நாட்டாமையா ஆகணும். நாட்டாமையா? அவனை கம்பெனி ஜெயிச்சுட்டு வா, நீ நாட்டாமையா ஆயிடலாம். ஜெயிச்சுட்டா வசந்தி எனக்கு கெட்டு விடுத்துறேன்னு. பிச்சமுத்து, இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள யாரும் செய்யாத வேலையை செஞ்சுட்டு வரையே, இது உனக்கே நல்லா இருக்கப்பா. நாட்டாம தெருவுக்குள்ள இப்படி புலிவேசம் போட்டு அடித்து வரைய, இங்க என்ன நடக்கும்னு தெரியாம வாழாட்டதப்பா. வாழுனா ஒத்த வாள் இல்லையா, ரெட்ட வாள் கட்டி வந்திருக்க. எல்லாத்துக்கும் தயாரா தலைவிதி எப்படியோ அப்படித்தான் நடக்கும். அதுக்காக நம்ம ஏன் பட்னியா கிடக்கணும்? அப்ப நான் சண்டையும் புருஷ மண்டாட்டி சண்டையும் எத்தனை நாளைக்கு? அதுக்காக சாப்பாட்டு மேலே போச்சுக்கிட்டு இருப்ப. பிச்சமுத்து ரெட்டவாளை கட்டி கம்பெடுத்துக்கிட்டு நம்ம தெருவுக்குள்ளே வந்துட்டாத்தா. கேட்க மாட்டேங்காத்தா. ஆமா ஐயா மூக்கையா, இந்த தெருவுல ஒருத்தர் ரெட்ட வாள் கட்டி வாரான்னா என் ராசா வாழ்ந்த வாழ்வுக்கு அர்த்தம் இல்லாம என்ன போயிடும். போய் என்னன்னு கேளு மூக்கையா. இப்ப யார போய் கேட்டு சொல்லுங்க? அந்த மாட்டுக்கார பையலையா? மகனே வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டு எவனோ நாட்டாமே போறா, எப்படியோ போய் தொலையா விடு. இதுக்காடா என் ராசா மஞ்சள் துணி கட்டி ஒத்தையில கம்பெடுத்து போய் ஊர் மானத்தை காப்பாத்தினாரு. இந்த அவமானத்தை சுமந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் கூட இந்த முத்தாத்தா உசோட இருக்க மாட்டா. என் ராசாவோட பேருக்கு ஒரு தலகுணும்னா அதுக்கு முன்னால எந்த இந்த மண்ணில் சாஞ்சிரும். சும்மா சாவேன்னு பாக்கியா? இந்த பொட்டச்சி 2 பயிர்களாவது அடிச்சு காய்ச்சாம சாக மாட்டா. பாக்கிறேன். ஊரு முறைப்படி கம்பர் தந்திருக்கேன். என் கையில இருக்க கம்பு இந்த மல்ல வினோசத்தை நீ நாட்டாம இல்ல, நாளை இருந்து பிச்சமுத்தாய நாட்டாம வந்து உட்காரத்துக்காக நான் கம்பெடுத்து வரலடா. இந்த சிலம்ப பரம்பரையா வீட்டை தாண்டி ஒரு சில்லற பைய கம்பெடுத்து போக கூடாது. அதுக்காக நான் வந்திருக்கேன். அந்த முக்கிய தேவை
வேடிக்கை பார்த்தோன்னு சுந்தர வேண்டி ஆள வச்சு அடிச்சுட்டானே இல்லையா மதனி மோத்துக்காவோட பார்க்கல இல்ல வெள்ளத்தாயி நம்ம பிச்சை முத்து கம்பு எடுத்துக்கிட்டு போய் நாட்டாம வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு தகராறு போனாலுங்க என்னப்பா தகராறு கேட்க போறேன் அடிச்சுட்டாங்க யாரு இந்த வெள்ளக்கார புருஷன் மேல கை வைக்கிற அளவுக்கு அவ்வளவு விசுவாசிக்கிட்டு போயிட்டானுங்களா யாரு எப்படி அடிச்சது வேற யாரா இருந்தாலும் எங்க சோழன் மட்டும் சும்மா விட்டு போனா அவன் குடலை உருவி மாலையா போட்டுக்க மாட்டோம் காய் மாமங்கிறனால மாட்டுக்கு இருக்க பேச்செல்லாம் கேட்க வேண்டியிருக்கு மண்டல அடிபட்டு பேச வர வேண்டியிருக்கு ஆமா வெள்ளத்தாயி இவ்வளவு வேகமா போறாளே வரிச்செடிக்கு நாம தான் போகணும்னு தெரிஞ்சா நம்ம கிடைக்கிற நெல்லிச்சோறும் போயிடுவோம்ப்பா சொல்லல சின்னையா வெள்ளத்தாய் கூட ராத்திரி பகலமாக்குற பயம் நானு எந்த பாயிண்ட் தொட்டு ஆடுவா எந்த பாயிண்ட் தொட்டு அடங்குவா நமக்கு தான் தெரியும் நம்ம மேல ரத்தத்தை பார்த்துட்டோம்ல நடக்க போற வேடிக்கை நீங்க பாருங்க